நெடுவா மீன் வறுவல். நிறையா எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாமல் நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பெரிய தட்டில் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துறணும். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். சீரகத்தூளும் நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும். அப்போ தான் மீனோடு சேர்த்து வறுக்கும்போது சரியாக வரும். எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி மசாலா பொடியில் நல்லா பரட்டி எடுத்துடணும். ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். இரும்பு தோசைக்கல்லை நல்லா சுட வச்சுட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். கேஸ் ஸ்டவ்வில் பெரிய பர்னரில் லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட அடுப்பை வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மீன் துண்டை எடுத்து எண்ணெயில் சேர்த்துடணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விட்டு அடுத்த சைடும் வேக வைக்கணும். ரெண்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்தா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைன்னா மறுபடியும் அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு நல்ல ப்ரௌன் கலரில் மொறுமொறுன்னு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும்.